அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குரூப் 2 மெயின்ஸ் டிரான்ஸ்லேஷனில் ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயும் வரும், மெயின்ஸ்லேயும் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எழுதுறதுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கும் வரும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு, அதாவது சமூக அரசியல் இயக்கங்கள் இன் தமிழ்நாடு, தமிழகத்தின் அரசியல் சமூக இயக்கங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். The Justice Party rule in the Madras Presidency constitutes an important chapter in the history of South India அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டினா நீதி கட்சி, ரூல்னா ஆட்சி பண்ணுறது, மெட்ராஸ் பிரசிடென்சினா மெட்ராஸ் மாகாணம், மதராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இம்பார்ட்டன்ட் சாப்டர் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக என்ன இருக்குது, ஜஸ்டிஸ் பார்ட்டி மதராஸ் மாகாணத்தை ஆட்சி பண்ண நிலை இருக்குது அப்படின்றது தான் இதோட டிரான்ஸ்லேஷன். த ஐடியாலஜி அண்ட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி had been unique and somewhat different from those of the Congress party அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? த ஐடியாலஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொள்கை, சித்தாந்தம், இதெல்லாம் நம்ம ஐடியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா குறிக்கோள்கள், நோக்கங்கள், இதெல்லாம் நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஓகே, நீதி கட்சியோட ஐடியாலஜியும் அப்ஜெக்டிவும் எப்படி இருக்கான் அப்படின்னா யூனிக்காக இருக்குது. யூனிக்னா தனித்தன்மையோடு இருக்குது. அடுத்து சம்வாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மற்றதை விட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். சம்வாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் தி காங்கிரஸ் பார்ட்டி, அதாவது காங்கிரஸ் கட்சியோட ஐடியாலஜியிலேருந்தும் அப்ஜெக்டிவ்ஸ்லேருந்தும் வேறு மாதிரி இருக்குது, அதுதான் நீதி கட்சியோடது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து த ஜஸ்டிஸ் பார்ட்டி represented the non-Brahmin movement and engineered a social revolution against the domination of the Brahmins in the sphere of public service and the education அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது the justice party represented the நான்-பிராமின் மூமெண்ட். ஓகேவா? அப்போது நீதி கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா பிராமணர்கள் அல்லாத ஒரு இயக்கமாக தான் வெளிக்கடுது. ஓகேவா? அது என்ன பண்ணுது அப்படின்னா சோஷியல் ரெவல்யூஷன், சமூக புரட்சிக்கு வித்திடுது. எதுக்கு எதிராக? அகெயின்ஸ்ட்னா எதிராக அப்படின்னு அர்த்தம். எதுக்கு எதிராக அப்படின்னா டாமினேஷன், ஆதிக்கம். யாரோட ஆதிக்கம்? பிராமணர்களோட ஆதிக்கம். எதில் அப்படின்னா இந்த ஸ்பியர் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் அண்ட் எஜுகேஷன், கல்வி. இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். கல்வி மற்றும் அதுக்கப்புறம் பொது வேலை வாய்ப்பில் பிராமணர்களோட ஆதிக்கத்திற்கு எதிராக சமூக மறுமலர்ச்சியை வித்திடுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி. அதுக்கு அவங்க என்ன பேர் சொல்கிறாங்க? பிராமணர் அல்லாத இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்படி தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அடுத்து பர்த் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதி கட்சியின் தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைட்டில் கொடுக்கணும். வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஹேட் கான்ட்ரிபியூட்டட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி விச் ரெப்ரசன்டட் தி நான்-பிராமின் மூமெண்ட். ஓகேவா? ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்க என்னன்னு சொல்கிறாங்க? பிராமணர் அல்லாத இயக்கம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியஸ் ஃபேக்டர் அப்படின்னா பல வேறுபட்ட காரணங்கள் இருக்குது. கான்ட்ரிபியூட்டட் அப்படின்னா பங்கு வகித்தது. எதுக்காக? நீதி கட்சியோட உருவாக்கத்திற்காக. ஃபார்மேஷன் அப்படின்னா உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து த சோஷியல் டாமினன்ஸ் ஆஃப் தி பிராமின்ஸ் வாஸ் த மெயின் காஸ் ஃபார் த எமர்ஜென்ஸ் ஆஃப் தி நான்-பிராமின் மூமெண்ட். ஓகேவா? சோஷியல் டாமினன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சமூக ஆதிக்கம், மேலாதிக்கம், இதெல்லாம் நம்ம டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யாரோடது? பிராமணர்களோடது. ஓகேவா? பிராமணர்களோட சமூக ஆதிக்கங்கள் என்ன பண்ணுது? மெயின் காஸ், அதாவது முக்கியமான காரணம். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா எமர்ஜென்ஸ், எழுச்சி அப்படின்னு சொல்கிறோம். உருவாக்கம், எழுச்சி, தோற்றம், இதெல்லாம் நம்ம எமர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ நான்-பிராமின் இயக்கமான இந்த நீதி கட்சி உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் பிராமணர்களோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும். Their high proportion in the civil service, educational institutions and also their predominance in the Madras Legislative Council caused a great worry among the non-Brahmins. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா
ஹை ப்ரப்போர்ஷன் அவங்களோட அதிகமான விகிதம், ஓகேவா, பிராமணர்களோட அதிகமான விகிதம் எதுலலாம் இருந்துச்சு அப்படின்னா சிவில் சர்வீஸ் குடிமை பணிகளில் இருந்துச்சு, எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி நிறுவனங்களில் இருந்துச்சு, அண்ட் ஆல்சோ தேர் ப்ரிடாமினன்ஸ் அதாவது அவங்களோட மேலாதிக்கம் எதுலலாம் இருந்தது அப்படின்னா மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையும் இருந்துச்சு, அதாவது மதராஸ் மாகாண சட்டசபையிலையும் அவங்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா காசுனா கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணுச்சு, கிரேட் வரி மிகப்பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயத்தை யாருக்கு கொடுத்தது, பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு, அதாவது பிராமணர்களோட ஆதிக்கம் கல்வியிலலாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். The Brahmins had also monopolized the press, அதாவது மோனோபலைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும் ரொம்ப பெரிய பீக்கில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா, அவர் தான் வந்து பெரிய ராஜா மாதிரி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். யார், பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆதிக்கம் செலுத்துகிறாங்க எதில் அப்படின்னா பத்திரிகைகள்லையும் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து the rediscovery of the greatness of the Tamil language and literature also provided a stimulus to the non-Brahmin, ஓகேவா. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீடிஸ்கவரி மறு உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் அப்படி இல்லைன்னா நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. எது அப்படின்னா தமிழ் லாங்குவேஜோட கிரேட்னஸ், தமிழர்களோட தமிழ் மொழியோட பெருமைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழில் இருக்க லிட்ரேச்சர் இலக்கியங்கள் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா தூண்டுது. எது அப்படின்னா நான் பிராமினர்ஸ் அதாவது பிராமணர் அல்லாதவங்களை அவங்கள வந்து ஒரு இயக்கம் தோற்றுவிக்க தூண்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து particularly the publication of the book entitled A Comparative Grammar of the Dravidian or South Indian Family of Languages by ராபர்ட் கால்டுவெல் இந்த 1956 கேவ் பர்த் டு தி திராவிடன் இயக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம்னா பர்டிகுலர்லி அப்படின்னா குறிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும், ஓகேவா. குறிப்பாக என்ன பண்ணுது அப்படின்னா பப்ளிகேஷன் ஆஃப் தி புக்கு, ஒரு புக்கு வெளியிடுறாங்க, ஓகேவா. அதுக்கு என்டைட்டில்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேர் வச்சுருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா எ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் தி திராவிடன், அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் என்னன்னா தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், ஓகேவா. தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு ஒரு புக்கை யார் எழுதுறாரு, ராபர்ட் கால்டுவெல் அப்படின்றவர் எழுதுறாரு. இதுதான் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா கேவ் பர்த் டு திராவிடியன் கான்செப்ட், திராவிடர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டே உருவாகிறதுக்கு இந்த புக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து லேட்டர் த ஆன்ஷியன்ட் தமிழ் லிட்ரேச்சர் ஹேட் பீன் ரீடிஸ்கவர்டு அண்ட் printed by various Tamil scholars including ஆறுமுக நாவலர், சி.வி. தாமோதரன் பிள்ளை அண்ட் யூ.வி. சாமிநாத ஐயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது லேட்டர் அப்படின்னா பிற்காலத்தில் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. என்ன நடக்குது, ஆன்ஷியன்ட் தமிழ் லிட்ரேச்சர் பண்டைய கால தமிழ் இலக்கியங்கள் ஹேட் பீன் ரீடிஸ்கவர்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க கண்டெடுக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் பிரிண்டட்னா என்ன பண்ணுறது புக்காக அச்சிடுறாங்க, ஓகேவா. அச்சிட்டு யாரெல்லாம் அச்சிடுறது அப்படின்னா வேரியஸ் தமிழ் ஸ்காலர்ஸ், அதாவது பல்வேறுபட்ட தமிழ் அறிஞர்கள் நம்மளோட பழங்கால தமிழர்களோட இலக்கியங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிச்சி அதை வந்து புக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தா ஆறுமுக நாவலர், சி.வி. தாமோதரம் பிள்ளை, யூ.வி. சாமிநாத ஐயர், இவங்களெல்லாம் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கனகசபை பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இன் ஹிஸ் ஃபேமஸ் ஹிஸ்டாரிக்கல் ஒர்க் த தமிழ்ஸ் 1800 years ago pointed out that Tamils had attained a high degree of civilization before the advent of the Aryans அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கனகசபம் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு வரலாற்று ரீதியாக ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்காரு. என்ன அப்படின்னா தமிழர்கள் வந்து 1800 வருஷத்துக்கு முன்னாடி, அகோன்னா முன்னாடி அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. தமிழர்கள் வந்து 1800 வருஷத்துக்கு முன்னாடியே பாயிண்டட் அவுட் தி தமிழ்ஸ் ஹேட் அட்டைன்ட் எ ஹை டிகிரி ஆஃப் சிவிலைசேஷன். ஹை டிகிரி ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிகப்பெரிய சிறந்த நாகரீகம் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. பிஃபோர் த அட்வென்ட் ஆஃப் தி ஆரியன், அதாவது பிஃபோர்னா முன்னாடி, அட்வென்ட்னா உள் வர்றது அப்படின்னு அர்த்தம். யார், ஆரியர்கள். அப்போ ஆரியர்கள் வருவதற்கு முன்னாடியே தமிழர்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு நாகரீகம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு, கனகசபை பிள்ளை அப்படின்றவர் சொல்கிறார், ஓகேவா.
அதுக்கப்புறம் திஸ் லெட் டு த growth ஆஃப் தி திராவிடியன் ஃபீலிங் அமாங் த நான் பிராமின்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா திராவிடர்கள் கிட்ட, அதாவது பிராமணர் அல்லாத திராவிடர்களுக்குள்ளார ஒரு ஃபீலிங்ஸ், அதாவது ஒரு உணர்ச்சியை, திராவிடர்கள் அப்படின்ற உணர்ச்சியை மேலோங்க செய்து அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணணும். These factors collectively contributed to the birth of non-Brahmin movement and the Justice Party. இப்போ சொன்னாங்கல்ல, இந்த எல்லா காரணங்களும் சேர்த்து தான் என்ன பண்ணுது, கலெக்டிவ்லி சேர்ந்து பங்கெடுக்குது எதில் அப்படின்னா நான் பிராமின் இயக்கமான ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாகிறதுக்கு காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து த ப்ரிகர்சர் ஆஃப் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி. ப்ரிகர்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முன்னோடி அப்படின்னு அர்த்தம். ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு முன்னோடி யார் அப்படின்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக், அதாவது மதராஸ் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சென்னை கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. விச் வாஸ் ரீநேம்டு ஆஸ் ஏ மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன். இதை வந்து என்ன பண்ணுறாங்க, பேரை மாற்றுறாங்க. ரீநேம்னா மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். பேரை என்னென்னு மாற்றுறாங்க, மதராஸ் திராவிடர் சங்கம் அப்படின்னு மாற்றுறாங்க. எப்போ அப்படின்னா நவம்பர் 1912. அடுத்து டாக்டர் சி நடேசு முதலியார் வந்து என்ன பண்ணுறாரு, பிளேட் ஏ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் த நர்ச்சரிங் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன், இந்த அமைப்பு உருவாகிறதுல முக்கியமாக பங்கெடுக்கிறது வந்து சி நடேசு முதலியார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன் 1960 இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வாஸ் ஃபார்ம்டு ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ப்ரமோட்டிங் தி பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நான் பிராமின் கேஸ்ட் ஹிந்துஸ். ஓகேவா, அப்படி இருக்கும்பொழுது 1916 சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை வந்து உருவாக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா பர்பஸ் ஆஃப் ப்ரமோட்டிங் த பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, அவங்க கட்சிகள் ஆரம்பித்து அரசியலில் ஈடுபடணும் அப்படின்ற ஆர்வத்துக்காக பிராமணர் அல்லாதவர்கள் சேர்ந்து, அதாவது ஹிந்துக்களில் பிராமணர் அல்லாத இந்துக்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த பேர் தான் என்னது, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, the leaders who stood behind the formation of this organization were P.T. தியாகராய செட்டி, டாக்டர் T.M. நாயர், P. ராமராயரிங்கர், ராஜா ஆஃப் பனகல் அண்ட் டாக்டர் சி நடேசு முதலியார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது லீடர்னா தலைவர்கள், ஹூ ஸ்டூட் பிஹைண்ட் அப்படின்னா இந்த அமைப்புக்கு பின் இருந்தவர்கள், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன், இந்த அமைப்பு உருவாக்குறதுக்கு பின்னாடி நின்னவங்களாம் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்தது the South Indian Liberal Federation published an English newspaper called Justice and hence this organization came to be called the Justice Party. ஓகேவா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பப்ளிஷ் பண்ணுறாங்க ஒரு நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அந்த நியூஸ் பேப்பருக்கு பேர் ஜஸ்டிஸ். அதனாலேயே வந்து ஹென்ஸ்னா அதனால அப்படின்னு அர்த்தம். இந்த ஆர்கனைசேஷன், இந்த அமைப்புக்கும் பேர் வந்தது எப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அடுத்து the other newspaper which supported the Justice Party was Dravidan in Tamil. Besides, the Justice Party organized a series of public meeting, conferences, lectures to the popularize non-Brahmin movement. Similarly, the Justice Party formed a district association, the non-Brahmin Youth League. ஓகேவா, இதில் என்னன்னா அதர் நியூஸ் பேப்பர் விச் சப்போர்ட்டட் தி ஜஸ்டிஸ் பார்ட்டி, இன்னொரு நியூஸ் பேப்பரும் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு. அதுக்கு பேர் திராவிடன், அது வந்து தமிழ் லாங்குவேஜில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பப்ளிக் மீட்டிங், மக்கள் பொதுக்கூட்டங்களை நடத்துகிறாங்க, கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் விளம்பரப்படுத்துகிறாங்க. இதெல்லாமே வந்து அந்த பிராமணர் அல்லாத இயக்கத்தை வெளிக்கொண்டு வரதுக்காக. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன், மாவட்ட குழுக்கள் எல்லாம் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் பிராமணர் அல்லாத இளைஞர்களுக்கான சங்கங்கள் எல்லாம் வந்து தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டியை பற்றி இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அதோட ஏதாச்சும் கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.